பிரான்சில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளால் சாமானிய மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாகி வருகின்றனர். சமீபத்திய வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு பெண் தனது நிதி நெருக்கடி குறித்து கண்ணீருடன் பகிர்ந்து கொண்ட விடயம் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மாதம் 15ஆம் தேதி வரும்போதே தனது வங்கிக் கணக்கு 250 யூரோக்கள் பற்றாக்குறையில் இருப்பதாக அவர் வேதனையுடன் தெரிவிக்கின்றார். இனி என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று அந்த பெண் கூறிய வார்த்தைகள் இன்றைய பொருளாதார சூழலில் பலரது குரலாக ஒலித்துள்ளது. சம்பளம் வாங்கிய சில நாட்களிலேயே அத்தியாவசிய தேவைகளுக்கே பணம் தீர்ந்து விடுவதால் மீதமுள்ள நாட்களை எப்படி நகர்த்துவது என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பை இழக்க செய்து வருகிறது. இவரை போன்ற பல குடும்பங்கள் மாதத்தின் தொடக்கத்திலேயே பணத்தை இழந்த பின் மீதமுள்ள நாட்களில் கடன் அட்டைகள் அல்லது சிறு கடன்களை நம்பி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன. வங்கிக் கணக்கில் ஏற்படும் இந்த பற்றாக்குறை வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் அமைதியை குலைக்கும் விஷயமாக உள்ளது. உணவிற்கும் மின்சார கட்டணத்திற்குமே போராட வேண்டிய நிலையில் குழந்தைகளின் கல்வி மற்றும் பிற அவசியமான செலவுகளை சந்திப்பது இவர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. பல நேரங்களில் இதுபோன்ற பொருளாதார சிக்கல்களை வெளியே சொல்ல தயங்கும் மக்கள் மௌனமாக தவிக்கின்றனர். அந்த பெண் வானொலியில் தனது ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்ட போது பிரான்சில் தற்போதைய சமூகத்தில் மறைந்திருக்கும் பொருளாதார வறுமையின் ஒரு முகத்தை காட்டியுள்ளது.